ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென்டேக்கர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கோட லெசன் 2 யூனிட் 2 பார்க்க போகிறோம். ஸோ சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் டைரக்டாக சிலபஸில் இல்லை, பட் படிச்சுக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது இங்கே பாடல் வரியை பொறுத்த முடிக்கும். திங்களை போற்றுறதும் திங்களை போற்றுறதும் 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 ஞாயிறு போற்றுறதும் ஞாயிறு போற்றுறதும். ஃபர்ஸ்ட் திங்கள்னா நிலவு, ஞாயிறுனா சூரியன், மாமலைனா மலை, போற்றுறதும் போற்றுறதும். ஸோ இந்த 3 வரியை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச இந்த மூணு வரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அங்கே வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போனா 6th பசங்களுக்கு அது மெமரி போயின் மாதிரி. ஸோ அப்போ மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதி. ஸோ அதனால் அதை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து சிலப்பதிகாரம் ஹெட்டிங்கில் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஓகேவா? ஸோ அப்போ இளங்கோவடிகள் இயற்றியது. ஸோ இது வந்து கீழே ரொம்ப சிம்பிளாக அதற்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. அடுத்து சொல்லும் பொருளும். ஸோ சொல்லும் பொருளும் திங்கள், இது நமக்கு முக்கியம். ஸோ இது எப்பயுமே சொல்லும் பொருளும் முக்கியம் தான். ஸோ சொல்லகராதியில் வரும். ஸோ திங்கள் அப்படின்னா நிலவு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கொங்கு அப்படின்னா மகரந்தம், கொங்கு அப்படின்னா மகரந்தம். அடுத்த அலர், நம்ம போனதில் பார்த்தோமா, மலருக்கு அப்புறம் அலர்னு சொல்லி பார்த்தோமா. பூவினுடைய நிலைகள்ல 7 நிலைகள்ல அலர் அலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அலர் அப்படின்னா மலருக்கு அப்புறம் அலரா, அப்ப மலர்தல்ங்கிற மீனிங். மலருக்கு அப்புறம் அலர், அப்ப மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம், பொன்மயமான சிகரத்தில் அப்படிங்கிறது. பொர் அப்படின்னா பொண்ணுங்கிற மீனிங்கா. அடுத்து பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். மேருமலை, மேரு அப்படின்னா இமயமலை, மேருமலைனே சொல்லுவாங்க. ஸோ இமயமலை. அடுத்து நாம நீர், அச்சம் தரும் கடல். நீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கடல் அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஸோ நாம நீர் அச்சம் தரும் கடல். அடுத்து அலி அப்படின்னா கருணை, அழிக்கிறது, அதுக்கு கொடுக்கறது. அலி அப்படின்னா கருணை, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அலி அப்படின்னா கருணை. ஸோ அடுத்து இந்த பாடலின் பொருளையும் லைட்டாக படிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த சொற்பொருள் படிக்கிறப்ப அந்த சொல் அந்த பாடலில் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பாடலினுடைய பொருளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் ஈஸியாக புரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே ரொம்ப கூட போக வேணாம். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நூல்வெளி. ஸோ இது முக்கியம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார பதிகமே கூறுகிறது. ஓகே, அவருடைய காலம் அப்படிங்கிறது கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த கிபி அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிமுவா கிபியாங்கிற கன்ஃபியூஷன் வரும். கிபி 2ஆம் நூற்றாண்டு. அப்புறம் 5 பெருங்காப்பியம். 5 பெருங்காப்பியத்தில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுதான் தமிழின் முதல் காப்பியம். இது முதல் காப்பியம். முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ் காப்பியம் ஏன் சொல்லுவாங்க? இயல் இசை நாடகம் 3மே அதுக்குள்ளே இருக்கும். அதனால முத்தமிழ் காப்பியம். குடிமக்கள் காப்பியம் ஏன் அப்படின்னா கோவலன் கண்ணகி மாதவி. ஸோ இது மாதிரி குடிமக்களை யூஸ் பண்ணி, அதாவது மக்களை பாட்டுடை தலைவனாக பாட்டுடை தலைவியாக அப்படி வச்சு பாடினதுனால இது வந்து குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம். ஸோ பாருங்களேன், பேசிக்காக மெயினான கேரக்டரு கோவலன் கண்ணகி அப்படிங்கிறவங்க. அவங்களாம் யார்? மக்கள். அவங்க வந்து அரச பரம்பரையை சேர்ந்தவங்கள. கோவலன் கண்ணகி இந்த மாதிரி மக்களை வச்சு பாடினதுனால குடிமக்கள் காப்பியம். அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் இதனுடைய சிறப்பு பெயர். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஸோ இதனை தொடர்ந்து வந்தது. ஸோ அந்த கதை தொடர்ச்சி இருக்கும். நம்ம 10th புக்கில் 10th பழைய புக்கிலலாம் இன்னும் அதை டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க, எப்படி அது இரட்டை காப்பியம்னு சொல்லி படிக்கிறப்ப படிச்சுக்கலாம். ஸோ அப்போ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக பார்த்தோமா. திங்களை போற்றுறதும் ஞாயிறை போற்றுறதும் மாமலை போற்றுறதும்னு பார்த்தோம்ல. அப்ப திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து இந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில் இந்த பாடல் இருக்கு அப்படிங்கிறத மீன் பண்றாங்க இந்த இடத்துல. அவ்வளோதான். ஸோ அடுத்து இப்போ எப்பயுமே புக் பேக் கொஸ்டின் பார்த்துருவோம். சிலபஸில் இருக்குது இல்லை டேரெக்டாக கவர் ஆகுது இன்டேரக்ட் அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துடணும். கழுத்தில் சூடுவது தார், தார் அப்படின்னா மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. அதுக்கப்புறம் வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்பயுமே முக்கியம். பொற்கோட்டு, பொற்கோட்டு அப்படின்னா என்னது? பொன் கூட்டல் கோட்டு, பொற்கோட்டு. அடுத்து கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். அதுக்கப்புறம் அவன் அலிபோல், அவன் கூட்டல் அலிபோல், அவன் அலிபோல் அப்படின்னா அவன், அவன் கூட்டல் அலிபோல், அவன் அலிபோல். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து காணி நிலம். ஸோ இது வந்து ஒரு பாரதியாருடைய பாடல், காணி நிலம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. காணி நிலம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இதையுமே ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா யூனிட் 6ல் கேட்கலாம் இந்த பாடல் வரிகள்லாம் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாரதியார் அவர்களுடைய பாடல் வரி. சொல்லும் பொருளும் எப்பயுமே முக்கியம்தான். காணினா என்ன? நில அளவை குறிக்கும் சொல். இப்பயுமே சொல்றாங்க காணி நிலம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே காணி நிலம் வேண்டும் தானே சொல்றாங்க. காணி நிலம் அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல்லு.
இப்போ செண்டு ஏக்கர்னு சொல்கிறோம்ல அது மாதிரி காணி நிலம் அப்படின்னா அந்த நில அளவை குறிக்கிறது. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள், எத்தனை மாடின்னு இருக்குல்ல, இப்போ மாடி முதல் மாடி இரண்டாம் மாடி அது மாதிரி வச்சுக்கோங்க. மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம், சித்தம் அப்படின்னா உள்ளம். ஸோ அதற்கப்புறம் பின்னாடி நூல்வெளியில் பாரதியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார், அவ்வளோ முக்கியமானவர். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். சிறு வயதிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வந்து இவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். ஸோ அப்போ எட்டயபுரம் மன்னர் பாரதிங்கிற பட்டம் கொடுக்குறாரு. அதற்கப்புறம் ஸோ தம்முடைய கவிதையின் வாயிலை என்னென்னலாம் பாடியிருக்காரு. விடுதலை உணர்வை ஊட்டியவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மண் உரிமை, அதுக்கப்புறம் பெண் உரிமை, இதெல்லாம் பற்றி பாடியிருக்காரு, இதுவும் தெரிஞ்சது தான். நாட்டுப்பற்று, மொழிப்பற்று மிக்க பாடல். நாட்டுப்பற்று தமிழ், அதாவது இந்தியாவை பற்றியும் பாடியிருக்காரு, பாரத தேசத்தை பற்றியும் பாடியிருக்காரு. ஸோ மொழிப்பற்று தமிழை பற்றியும் நிறையா பாடியிருக்காரு. போனதுலேயே கூட ஒன்று பார்த்துருப்போம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பார்த்தோமா. இப்போ மொழிப்பற்றை பற்றியும் பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸோ அப்போ விடுதலை உணர்வை பற்றி பாடியிருக்காரு. மண்ணுரிமைக்காகவும் பாடியவர். பெண்ணுரிமை, ஸோ இதே ஒரு கேட்கலாம், மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் நாட்டுப்பற்றுக்காகவும் மொழிப்பற்றுக்காகவும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரலாம். ஸோ அவன் மண்ணுரிமை, பெண்ணுரிமை, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று. அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஸோ இப்போ கொடுப்ப நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம்ல, காணிலம் வேண்டும், இது வந்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து இப்போ இந்த புக் பேக் ஆன்சர். கிணறு அப்படின்னா கேணி, சித்தம் அப்படின்னா உள்ளம். அப்போ மனம்ங்கிறது என்ன, இங்கே மனம் 2 சுழினா கொடுக்கல, நல்லா பாருங்கள், 3 சுழினா. அப்போ இது வந்து ஸ்மெல்லுங்கிற மீனிங் வந்துடும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சித்தம்னா உள்ளம். அப்போ சப்போஸ் உள்ளம் இல்லை அப்படின்னா இந்த மனம் கொடுத்தா ஓகேப்பா, ஆனால் இந்த மனமில் கொடுத்துருக்காங்க, இந்த 3 சுழினா வந்துச்சுன்னா ஸ்மெல்லுங்கிற மீனிங், ஓகே தானே. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, சித்தம் அப்படின்னா உள்ளம், சித்தம் அப்படின்னா உள்ளம். ஸோ அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள் என்னது, மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள், நன்மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே, நிலத்தின் இடையே. முத்து கூட்டல் சுடர், முத்து சுடர். அதற்கப்புறம் நிலா கூட்டல் ஒளி, நிலா கூட்டல் ஒளி, இந்த லாவை கவனிக்கணும். நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. நிலவு கூட்டல் ஒளி இல்லை, நிலவு கூட்டல் ஒளி இல்லை, இங்கே நல்லா கவனிக்க வேண்டியது. நிலா லான்னு வருது, நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. அதற்கப்புறம் முத்து சுடர் போல நில ஒளி வேணும்னு கேட்டிருப்பாப்புல பாரதியார். அந்த பாட்டில் வர வரிகள் தான். ஸோ இருந்தாலும் இங்கே படிச்சுக்கலாம், புக் பேக் ஆன்சர் தான், நான் படிச்சுக்கிறது நல்லது. தூய நிறத்தில் மாடங்கள் வேணும், சித்தம் மகிழ்ந்திர தென்றல் வீசணும். தென்றல்னா காற்று, தென்றல், சித்தம் மகிழ்ந்திர, என்னுடைய உள்ள மகிழ்ந்திர தென்றல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, ஓகே தானே. அடுத்து சிறகின் ஓசை. ஸோ சிறகின் ஓசை இதுவுமே டைரக்டாலாம் சிலபஸில் இல்லை, நம்ம பட் முக்கியமான விஷயம், அந்த ஹைலைட் பண்ண விஷயத்தையாவது தெரிஞ்சுக்கணும். வலசை போதல் அப்படின்னா என்னென்னா மைக்ரேஷன், பறவைகள் வலசை போகுது, பறவைகள் வந்து மைக்ரேட் ஆகுது. எதற்காகலாம் மைக்ரேட் ஆகுது, உணவு இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். ஸோ இதற்காகலாம் மைக்ரேட் ஆகுது. எதை பேஸ் பண்ணி, எதை அடிப்படையாக கொண்டு இந்த வலசை போதல் நடக்குது அப்படின்னா நிலவு, மூன், விண்மீன், ஸ்டாரு, புவியீர்ப்பு புலம், இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி வலசை போகுது, இதெல்லாம் யூஸ் பண்ணி மைக்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஸோ அதற்கப்புறம் இங்கே கப்பல் பறவை அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கப்பல் பறவை, ஃப்ரீகேட் பேர்ட். ஸோ இதெல்லாம் கலைச்சொற்களில் சிம்பிளாக கேட்கலாம். கப்பல் பறவை, ஃப்ரீகேட் பேர்டு, அதான் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. கப்பல் பறவை, ஃப்ரீகேட் பேர்டு. இது என்ன அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்குமா, அவ்வளோதான். ஸோ இதை கப்பல் கூளைக்கடா கடல் கொள்ளை பறவை அப்படின்னு இதை கூப்பிடுவாங்க, இதை வந்து அழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்தி முத்த புலவர், 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நாராய் செங்கல் நாராயண் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதில் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுதி ராயின் அப்படிங்கிற வரி வரும். இது என்ன அப்படின்னா ஐரோப்பியாவிலேருந்து யூரோப்லேருந்து இப்போ தமிழகத்துக்கு செங்கல் நாரை அப்படிங்கிற அந்த பறவை வந்து வர்றது இப்போ ரிசர்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை இவர் 1500 வருடங்களுக்கு முன்பே பாடியிருப்பார். என்னென்னா நாராய் செங்கல் நாராய்ங்கிற பாட்டில் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். ஸோ அதற்கப்புறம் சிட்டுக்குருவியை பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் காக்கை குருவி எங்கள் ஜாதி பாடியவர் பாரதியார். அதுக்கப்புறம் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஸோ இவரை பற்றிய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் படிச்சுக்கணும், முக்கியமானது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கே சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி புத்தகத்துக்கு பேர் வச்சிருப்பாரு. இவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துக்கு வந்து த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாப்புல. அதுக்கப்புறம் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் இங்கே
என்ன அப்படின்னா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். இவர் தான் சலீம் அலி தான். ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது பேர். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகாலாவை பற்றி இங்கே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே பிரிண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகாலா அப்படிங்கிற ஒரு பறவையை சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து தட்ப வெப்பம். இதை எப்படி பிரித்து எழுதணும்? தட்பம் கூட்டல் வெப்பம். அப்புறம் வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், வேதியுரங்கள். தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். அதற்கு அடுத்து வழி கூட்டல் தடம், வழித்தடம். அடுத்து சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி அப்படிங்கிறது துருவ பகுதியில் வாழ முடியாது. ஆக்சுவலாக இமயமலையில் கூட சிட்டுக்குருவிகள் இருக்குப்பா, துருவ பகுதியில் தான் வாழ முடியாது. நீங்கள் புக்குக்குள்ளே படிச்சிங்கன்னா தெரியும். அப்புறம் நெடுந்தொலைவு, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. இப்போ பார்த்தோம்ல ஆர்டிக் ஆலா, ஓகேவா? அதுக்கப்புறம் பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் யார்? சத்திமுத்த புலவர். பின்ன இப்போ தான் நான் சொன்னேன். அப்புறம் பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர், வலசை போதல் அப்படிங்கிறது பெயர். பறவைகள் இடம் பெயர்வதற்கு என்னென்னு பேர்? வலசை போதல் அப்படிங்கிறது பெயர். அதுக்கப்புறம் இந்தியாவின் பறவை மனிதர், வலசை போதல். ஸோ அதற்கப்புறம் இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. அதுக்கப்புறம் பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று. ஸோ அது முன்னாடி புக்கில் இருக்கும். ஸோ என்னென்ன காரணம்னு நான் சொன்னேன். என்ன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இது. ஸோ அதுக்கப்புறம் கிழவனும் கடலும். ஸோ இந்த கதையோ இதுவோ நமக்கு தேவையில்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும். கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் சி. இது ஒரு ஆங்கில புலிதம் தமிழில் மொழிபெயர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த புக்கு ஓல்டு மேன் அண்ட் சி அப்படிங்கிறது 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலினுடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக இந்த இடத்துல தேவைப்படாது. ஸோ அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இலக்கணம் என்ன? முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும். அப்போ முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற சிலபஸ். பட் அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்னென்ன? ஸோ உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 முதல் எழுத்துக்கள் ஆகும். என்ன அப்படின்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறதுனால இது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இந்த 30 எழுத்து தான் முதல் எழுத்துக்கள். ஏன்னா மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. அதனால் இது முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உயிர்மெய் அப்படிங்கிறது சார்பு எழுத்துலப்பா. ஸோ இப்போ இக்கு, இங்கே உயிர் எழுத்து ஒரு மெய்யெழுத்து, இக்கு கூட்டல் ஆதான கா. இப்போ இது ரெண்டும் சேர்றப்ப தான் நமக்கு கா கிடைக்குது. ஒரு உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்துலையும் மெய்யெழுத்துலேருந்து தான் கிடைக்குது. ஸோ அப்போ இதை தான் மீன் பண்ணுறாங்க. அப்போ இதனால இந்த 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். ஸோ கேள்வி எப்படி வரும்? முதல் எழுத்துக்கள் எத்தனை, அது என்ன ஏன் முதல் எழுத்துன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அடுத்து சார்பெழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். அப்போ இது முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வந்தால் அது பேர் சார்பெழுத்துப்பா. அது எத்தனை டைப் பாருங்க, மொத்தம் 10 இருக்குப்பா. இவை 10 வகைப்படும். என்னங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ உயிர்மை ஆயுதம் இது ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கணும். அப்புறம் உயிரளபடை ஒற்றளபடை இது ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கணும். அப்புறம் குற்றியலிகரம் இது ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கணும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இதை நாளையும் ஒன்றா வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உயிர்மை ஆயுதம் இது ரெண்டையும் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உயிரளபடை ஒற்றளபடை, இந்த படைன்னு வருதுல்ல, ஸோ உயிரளபடை ஒற்றளபடை இது 2. அதுக்கப்புறம் குற்றியலிகரம், குற்றிய லுகரம். அப்புறம் குறுக்கம் 4 குறுக்கம் இருக்குது. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இதெல்லாம் வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த வகுப்பில் உயிர்மையையும் ஆயுதம் அந்த 2 சார்புகத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உயிர்மைனா என்ன? மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுது. கரெக்டு தானே? நமக்கே தெரியும். இப்போ தான் சொன்னேன், இக்கு ஆ ரெண்டும் சேர்ந்து கா வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோமா, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இப்போ இக்கு ஆ என்ன வருது? கா வருதா? இப்போ இது ஒரு உயிர்மெய் எழுத்து, இது ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்போ இதனுடைய ஒளி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய்யையும் உயிரையும் சேர்ந்ததாக இருக்கும். கா அப்படிங்கிறதுல இக்கும் வருது, ஆவும் வருது. அப்போ அதனுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் வடிவத்தை பாருங்களேன், வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும். இதுதானே மெய்யெழுத்து, இதைத்தானே ஒத்தி இருக்கு. இந்த புள்ளி மட்டும் தானேப்பா இங்கே இல்லை. அப்போ மெய்யெழுத்து இந்த ஆக்சுவலாக இந்த வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கு, மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும்.
இப்போ இது வந்து ஒரு குறில் எழுத்து அப்போ இதற்கான கால அளவு மாத்திரை எவ்வளவு 1 கரெக்டாக. அப்போ இது வந்து எது மாதிரி இதனுடைய கால அளவு எது மாதிரி ஒத்தி இருக்குது அப்படின்னா இந்த உயிர் எழுத்தை ஒத்தி இருக்குது. இதற்கான மாத்திரை அளவும் 1 தானே. இப்போ கால அளவு இதை பற்றி இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி எழுதி வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஒளி வடிவம் எப்படி இருக்குது, வரி வடிவம் எப்படி இருக்குது, அதனுடைய கால அளவு ஒலிக்கும் கால அளவு மாத்திரை எப்படி இருக்குன்னு படிச்சிடலாம். அவ்வளோதான். அப்போ முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்துக்கள் வகையில் அடங்குது. ஸோ அவ்வளோதான். அது ஏற்கனவே முதல்ல சொன்னதான் திருப்பி இங்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுதத்தை பற்றி பார்க்க போகிறோம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். 3 புள்ளி இருக்கா? 3 புள்ளி இருக்குது. அவ்வளோதான்ப்பா. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கேனம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அக்கேனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நுட்பமான ஒலிப்பு முறை. ஸோ தலையிலிருந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி நம்ம படிப்போம். ஸோ இந்த இடத்துல நுட்பமான ஒலிப்பு முறை தலை அப்படின்னு கூட போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நுட்பமான ஒலிப்பு முறை அவ்வளோதான். ஸோ நுட்பமான ஒலிப்பு முறை. அதுக்கு முன்னாடி தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், அப்போ அது அப்படின்னு இருக்குது. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து வரும். தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஒரு சொல் அப்படின்னு இருக்கா, இது ஒரு சொல்லுப்பா. இந்த சொல்லில் இடையில தான்ப்பா வரும். ஃபஸ்ட்டும் வராது, லாஸ்ட்டும் வராது. ஓகேவா? ஃபஸ்ட்டும் வராது, லாஸ்ட்டும் வராது. இந்த அப்படிங்கிறது ஆயுத எழுத்து. ஃபஸ்ட்டும் வராது, லாஸ்ட்டும் வராது. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து தான் இருக்கும். தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்து தான் இருக்கும். வல்லின உயிர்மை. இப்போ வல்லின எழுத்துக்கள் கசட தப்புற அதனுடைய உயிர்மை எழுத்துல தான் இந்த எழுத்து பின்னாடி வந்து வல்லின உயிர்மை எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனித்து இயங்காது. தனியாக ஆப்ரேட் ஆகாமலாம் தனியாலாம் இயங்காது. தனித்து இயங்காது. ஸோ அதுக்கப்புறம் முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இதுவும் சார்பெழுத்துக்குள்ளே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ சார்பெழுத்து ஏன் சார்பெழுத்து அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஸோ ஃபஸ்ட்டு 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம், வேறு பெயர்கள் என்ன, எப்படி நுட்பமான ஒலிப்பு முறை. ஸோ அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே வரிசையாக கேட்டு இது எது சரி எது தவறுன்னு ஈஸியாக கேட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு குறில் எழுத்து, பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. இது தனித்து இயங்காது. உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து இயங்கும். அதனால் இது சார்பெழுத்து. அவ்வளோதான். ஸோ அதற்கப்புறம் கீழே கற்பவை கற்றபின் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள், தொடர்பை பற்றி விவாதிக்க. எல்லாமே உள்ளே இருக்கிறது தான். முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள், முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள். நீங்கள் இதெல்லாம் சும்மா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முதல் எழுத்துக்கள் மட்டும்னா இதுவும் ஒரு முதல் எழுத்து, இது ஒரு முதல் எழுத்து. ஏன்னா உயிர் மெய் ரெண்டுமே இருக்குது. அப்போ இது ஒரு உயிர் எழுத்து, இது ஒரு மெய் எழுத்து. முதல் எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே இது 3மே உயிர்மெய் எழுத்து. இதில் முதல் எழுத்தே இல்லை. இது எல்லாமே 3மே அப்போ சார்பு எழுத்து. ஸோ அவ்வளோதான். அதே முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா அதெல்லாம் எக்ஸாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். அதுக்கப்புறம் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். சின்னதாக வரும். முத்து தம் பனி காரணமாக 3 சுழி இந்த இது வரும். 3 சுழி இந்த நீ வரும். பனி காரணமாக. அதுக்கப்புறம் கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழி அழைத்தாள். இந்த லை வரும். இந்த அழைத்தாளுங்கிறது. புல் என்பதன் வேறு பெயர். புல்லுனா பறவை. ஓகே. பறவைகள் இடம்பெயர்தல். வலசை போதல். ஓகேவா? சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம் சொல்லுவாங்க. புகலிடம். ஓகே தானே? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் சும்மா அப்படி பார்க்குறப்ப இதெல்லாம் படிச்சிடணும். ஸோ இது ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு சிலபஸ்க்குள்ளேயே வரும். ஸோ பறவை, இந்த 2 பறவை இதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுலாம் சிலபஸ்க்குள்ளேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்லகராதியில் வரும். புல் அப்படிங்கிறதுக்கான வேறு பெயர் பறவை, இதெல்லாம் சொல்லகராதியில் வரும். ஸோ இதெல்லாம் படிக்கிறது நல்லது. ஸோ படித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ சும்மா புக்கு படிக்கிறேன், நான் புக்கை ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னு சிலபஸில் இருக்கக்கூடியதை விட்டுட்டு போகக்கூடாது. எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அதற்கப்புறம் கலைச்சொற்கள். ஸோ நான் விட்டதையும் நீங்கள் ஜஸ்ட் லைட் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது முக்கியமான தகவல் இருந்துச்சுன்னா அதையும் அண்டர்லைன் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கலைச்சொல் அறிவோம். ஸோ கண்டம் கான்டினென்ட், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர். ஸோ இது ரெண்டும் குழப்பம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்பவெப்பநிலைனா கிளைமேட், வானிலைனா வெதர். சொல்கிறாங்களா, வானிலை அறிக்கைன்னு சொல்கிறாங்க, வெதர் ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ அடுத்து வலசைனா மைக்ரேஷன், புகலிடம்னா சாங்சுரி, வைல்ட் லைஃப் சாங்சுரி, பேர்ட் சாங்சுரின்னு சொல்கிறாங்களா, தான் புகலிடம். அதுக்கப்புறம் புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு. புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள். ஸோ இதை மட்டும் தனியாக ஒரு வீடியோவாகவே பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.